தமிழ் சினிமாவின் ஒரு கடவுள்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 35 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நிறைய மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எடிட்டர், மேக்கப் மேன், ஹேர் டிரெஸ்ஸர்ஸ், நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ஐயா முதலாளி 1992ல நான் ஒரு படம் அசிஸ்டன்ட் கேமராமேனா வேலை செஞ்சேன், கோகுலம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பளம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 2004ல இதே கம்பெனியில நான் நடிகரா நடிச்சேன். அவருடைய பையன் சித்தன் ரமேஷ் சார் ஹீரோ. அந்த சித்தன் படத்துல நான் நடிச்சேன். ஆப்டர் தட் 2005ல பாத்தீங்கன்னா திருப்பாச்சி, இப்போதுள்ள சிஎம் சாரோட நடிச்சேன் நானு. இப்ப சார் கூட வந்தாங்க, சார்கிட்ட பேசினேன் நானு. வெளியில வரும்போதே ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் சார் வந்தார், விஜய் சார். நானும் பார்த்து பேசினேன் சார்கிட்ட. 2005க்கு பிறகு பாத்தீங்கன்னா 2014ல விஜய் சார் கூட ஜில்லா பண்ணேன் இதே கம்பெனில. ஒரு 3 படம் நான் நடிச்சிருக்கிறேன். ஒரு படம் நான் அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு அவர் முதலாளி. சோ இப்ப நம்மளை விட்டு பிரிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய இதுதான். ஏன்னா இப்ப சார் உள்ள விஜய் சார் நடந்து வரும்போதே அவரு நிறைய ஃபீல் பண்ணிட்டு தான் வந்திருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜய் சாருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொடுத்த படம் பூவே உனக்காக தான். அதன் பிறகு துல்லாத மனம் அதெல்லாம் நிறைய, அதுக்கப்புறம் ஜில்லா எல்லாம் பண்ணாங்க. சோ இவருடைய 100வது படம் விஜய் சார் நடிக்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஏன்னா அதோட கண்ணுப்பட்டு போச்சோ என்னமோ தெரியல, அது திருஷ்டியா என்னன்னு தெரியல. அவரு சார் அந்த 100வது படம் எடுக்க முடியல. விஜய் சாரோட அந்த பதவியேற்பு விழாவையும் அவரால் பார்க்க முடியல. நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். சார் யாருன்னு கேட்டீங்கன்னா இவர் கேப்டனை வச்சு கண்ணுப்பட போவதான்னு ஒரு படம் சார் தயாரிச்சாங்க. இவர் டைரக்டர் பாரதி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 1999. ஏன்னா ஒரு சூப்பர் குட் படம், இவருடைய ஃபர்ஸ்ட் படம் அதுதான். கேப்டன்ல ஹீரோ நடிச்சாங்க. சார் சௌந்தர்யன் சார் மியூசிக் டைரக்டர். அவர் பாத்தீங்கன்னா சேரன் பாண்டியன், இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி நிறைய பேரை சார் அறிமுகப்படுத்திருக்கிறாரு, வளர்த்திருக்கிறாரு. நிறைய இப்ப நாங்கெல்லாம் இந்த சினிமாவில் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டதுன்னா சார் மூலமா தான் நிறைய கத்துக்கிட்டோம். தேங்க்யூ.